கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மனசாட்சிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியா கொண்ட உங்களுக்கு மார்கழி மாத்துடைய பலன்களை தான் பார்க்க போறோம். குறிப்பா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லும். ஒரு பிரச்சனைலாம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு எல்லாம் கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. எல்லாரும் சொல்றாங்க அஷ்டம சனி முடியுது, உனக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, 2025 அப்படி இருப்ப இப்படி இருப்ப, மார்ச் 29 கலப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா? கடகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. ஏன்னா எதுவுமே எங்களுக்கு நிலையா இருக்காது. ஆனா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும்? அட அவங்களுக்கு என்ன ஜம்முன்னு இருக்காங்க. ஜாம் ஜாம்னு வாழ்றாங்க. ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு முறை சிரிச்சோம்னாக்க நாங்க பல நாள் அழுகணுமே அப்படின்ற இதுதான் எங்களுடைய தலையெழுத்தும் கூட கடகராசி கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா கடகத்தை பொறுத்தவரைக்கும் கடவுள்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தியாகத்துக்கு பெயர் போனவங்க. தியாகம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. உசுர குடுக்க கூட தயங்க மாட்டாங்க. இவங்களால நீங்க ஒரு அடி அடிச்சா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா சொல் பொறுக்க மாட்டாங்க. கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. வாக்கு குடுத்தாங்கன்னாக்கா, அத காப்பாத்த உசுரையும் குடுப்பாங்க. எவ்ளோ இடைஞ்சல் வந்தாலும் சரி. இவங்க வாயிலருந்து ஒரு வார்த்தை நீங்க வாங்கிட்டீங்க, ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அத எப்பேர்ப்பட்டாவது காப்பாத்திருவாங்க. சொல்லப்போனா ஒரு வீட்ல கடகராசிக்காரர்கள் இருக்காங்க. அது பிள்ளையா இருக்கட்டும், கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும். நீங்கலாம் குடுத்து வச்சுங்க. லக்கியஸ்ட் பெர்சன் இன் த வேர்ல்ட். ஏன்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணர்ச்சிகள அணுவணுவா ரசிக்கக்கூடியவங்க, உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து செய்யக்கூடியவங்க. அதீத அன்புக்கு சொந்தக்காரங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. சதா நேரமும் ஒரு மனுஷங்களால நல்லத மட்டுமே நினைக்க முடியுமா அப்படின்னாக்கா, கடகராசி ஈஸியா கை காட்டிடலாம். இவங்களுக்கு சூதுவாதும் தெரியாது. உலகம் முழுக்கவே நல்லவங்களால நிறைய பட்டிருக்குன்னு நம்பக்கூடியவங்க. இவங்க பார்க்கிறதும் நல்ல விதமா தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இவங்க கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுப்படியா தான் வேண்டுவாங்க. கடவுளே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். மழை மாரி பெய்யணும். செல்வ செழிப்போட இந்த உலகம் இருக்கணும்னு வேண்டக்கூடியவங்க இவங்க தான். தன்னலமற்ற சுயநலம்னா என்னன்னே தெரியாதவங்க இவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரராக வலம் வரக்கூடிய கடகராசிக்கு இந்த மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த மாதம் தான் மார்கழி மாதம். தமிழ் மாதங்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம்னே சொல்லலாம். ஆன்மீக சிந்தனைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாதம்னு இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடக ராசிக்கு உங்களோட ஜாதகத்துல கிரக நிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் அமைஞ்சிருக்காரு. சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான், ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், சனி பகவான், கேது பகவான், இவங்க 5 பேரும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்த அயன சயன போகஸ்தானத்துல ராகு பகவானும் சஞ்சாரம் பண்றாரு. சோ இந்த மாதம் முழுக்க, அதாவது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கிரகங்கள் இப்படிதான் சஞ்சாரம் பண்றாங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் முதல்ல பொது பலன்களை பார்க்கலாம். கடகராசிக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். சேமிப்புகளால ஆதாயம் உண்டு. முதலீடு விஷயங்களை திட்டமிட்டு வெற்றி அடைவீங்க. குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதாவது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் உபாதைகள் விலகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குது. உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும். குழந்தைகள் ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பீங்க. அதே நேரம் அவருடைய மகிழ்ச்சிக்காக வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா வச்சுப்பீங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, பதட்டப்படாம உங்க செயல்பாடுகள்ல வெற்றி அடைவீங்க. அதுவும் சொந்தமா தொழில் செய்யறவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த குறையும் ஏற்படாது. இருந்தாலும் எப்பவுமே பண விஷயத்துல கடகராசிகளும் கவனமா இருக்கணும். புதிய முதலீடுகள்லாம் செய்யறீங்க தொழில அப்படின்னாக்க கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே செய்யணும். அதே மாதிரி தேவைக்கு ஏற்ற சரக்குகளை வாங்கி விற்கிற வேலையை பார்க்கணும். அதே சமயங்கள்ல சந்தையில போட்டிக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ தொழில் ரீதியா நிறைய யுக்திகளை பயன்படுத்துவீங்க. அடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க முன்னாடிலாம் எவ்வளவு உழைச்சாலும் சரி, மேலதிகாரி ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க, குத்தம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க. இதனால எல்லா விதமான நெருக்கடிகளையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உருவாகுது. சிலருக்கு அலுவலக ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. வெளியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. மேலும் அலுவலகத்திலே ஏதாவது லோனுக்காக அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த லோன் இப்ப கிடைக்கும். அதை பயன்படுத்தி வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான யோகமான பலன்களை அடைய முடியும்.
அடுத்து அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், எல்லாரையும் அரவணைத்து செல்வீங்க. கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேத்தி வைப்பாங்க. அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடந்துப்பாங்க. அவர்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கும், தொண்டர்கள் கிட்ட உயர்ந்த நிலையும் அடைய போறீங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். அதாவது பாராட்டுகளும், பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க. அவர்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பெண்மணிகள பொறுத்தவரைக்கும், இல்லத்துல மகிழ்ச்சி அடைவீங்க. கணவர்கிட்ட பாசத்தோட பழகுவீங்க. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தேவையற்ற கவலைகள் விலகுது. மனசை கட்டுப்படுத்த யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதன் காரணமா தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. கவலைகள் இல்லாத நிலையை கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல அடைய போறீங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும், வீண் வாக்குவாதங்கள்ல யார்ட்டயும் ஈடுபடாதீங்க. பழைய தவறுகள இப்ப திருத்திக்கோங்க. இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியா பாடங்களை படிப்பீங்க. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் வழியிலயும் சரி, ஆசிரியர்கள் வழியிலயும் சரி, உங்களுக்கு ஆதரவு உண்டு. தேர்வுகளையும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். கணவன் மனைவிக்கிடையே ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால பெருமை உண்டு. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை குடும்பத்தோட கலந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க. பாராட்டுகளை பெறுவீங்க. பணவரவுகள திருப்தி உண்டாகும். அடுத்து பூசம் நட்சத்திரம். இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றம் காண எடுத்த முயற்சிகள் கைகூடும். எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோகும். தடை தாமதங்கள் விலகுது. வீண் அலட்சிகள் மறையுது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி கூடுதல் கவனம் மட்டும் தேவைப்படுது. அடுத்து ஆயில நட்சத்திரம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மனசுல உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதுல தடைகள் விலகுது. விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. நீங்க எதிர்பார்த்த பண வரவும் இருக்குதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி. அதே பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா தினமுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வேப்பிள்ளை சாற்றி வழிபட்டு வர பொருளாதார தேக்க நிலை மாறும். பொருளாதார உயர்வு உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் தான். இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரக்காலுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்குறாங்க. தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஒரு முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும். இவர்களை தொடர்ந்து புதனின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய சொத்து சேரும். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நினைத்த வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி உண்டாகுது. சாதுரியமா செயல்பட்டு திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. எல்லா விதங்களையும் எச்சரிக்கையாக இருப்பது தொடர்ந்து அதீத நன்மைகளை பெற முடியும். தெளிவா இருக்க போறீங்க. ஒரு பணிகள்ல கவனமா செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது. எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட தொடங்குவீங்க. இந்த நேரத்துல அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் சஞ்சாரம் பண்றதுனால உடல்நிலையில மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கௌரவத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. மன உளைச்சல் மறையுது. உடல்நிலை சீராகுது. செல்வாக்கு உயருது. குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். நண்பர்களால லாபம் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு இருந்த வம்பு வழக்கு இது எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்குது. பதவிகள் தேடி வரும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீதான அக்கறை அதிகமாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி 3ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜனவரி மாதத்துல 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த நாட்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்து உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்க திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த பூசம் நட்சத்திரம். நீதி, நேர்ம, நியாயம் இதுதாங்க நாங்க. உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதம். சனி பகவானால உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டு வந்த இவர் இப்ப சைலண்ட் ஆகுறாரு. முயற்சி சான்ற சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் உடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு. முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கூடிய சக்தியை வழங்குறாரு யாரு? கேது பகவான். சனி பகவான் சைலண்ட் ஆகுறாரு. இவர் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு. சூரிய பகவானும் உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறார். நோய் நொடிகள் குணமாகும். வியாபாரத்துல தொழில ஏற்படுத்த போட்டிகள் நீங்குது. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். அரசு வழியில முயற்சிகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் தொடங்க, வீடு கட்ட நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமா அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. தொழில லாபம் கிடைக்கும்.
புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். தடைப்பட்டிருந்த வேலைகளை இப்ப சாமர்த்தியமா நடத்தி முடிப்பீங்க. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்துல உண்டான நெருக்கடிகளும் நீங்குது. உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உழைப்பாளர்களுக்கு நீ எதிர்பார்த்த வருமானம் வரும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 2, 8, 11. இந்த 3 நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதீத நன்மைகள் உண்டாகும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. திருநள்ளாறுல வீற்றிருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த ஆயில்ய நட்சத்திரம். திறமையாக செயல்பட்டு நினைச்சதை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. நீங்க நினைச்ச வேலையை ஒவ்வொன்றா நடத்தி முடிக்க முடியும். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும். புதன் பகவான் யோகமான பலன்களை வழங்குறார். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உறவுக்காரர்களால உதவி உண்டாகும். வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். தொழில வியாபாரத்துல முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். உடல்நிலையில இருந்து சங்கடங்கள் நீங்குது. அலுவலக பணியில இருந்து நெருக்கடிகள் குறையுது. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான நம்மள சஞ்சாரம் பண்றதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க. சனி பகவானும் ஆட்சியாக சஞ்சாரம் பண்றதுனால உடல்நிலையில கவனம் செலுத்து ரொம்ப அவசியம். புதிய முயற்சிகள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஒப்படைக்கூடாது. அதே மாதிரி யாரையும் நம்பக்கூடாது. நேரையே எந்த வேலை செய்தாலும் சரிங்க, நீங்களே இறங்கி செய்யுங்க. தொழில முன்னேற்றம் அடைவீங்க. வருமானம் அதிகரிக்குது. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியாக மாறும். தெய்வ அனுகூலமும் பெரியவனுடைய உதவியும் இந்த நேரத்துல கிடைக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில படிப்பின் மீது அதீத அக்கறை உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி. சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க. அதீத நன்மைகள் உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. பரிக்கல்லில் வீற்றிருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் கூடிக்கொள்ளும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, இந்த மார்கழி மாதத்துல கடக ராசிக்கு சந்தோஷத்தை மட்டுமே, யோகத்தை மட்டுமே, அதிர்ஷ்டத்தை மட்டுமே, பொற்காலத்தை மட்டுமே அள்ளி கொடுத்திருக்கு. வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு முறைதான் வரும். உங்களுடைய தியாக குணத்தை மத்த விஷயத்துல காட்டிக்கலாம். விட்டு கொடுத்துறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். தொடர்ந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துக்கோங்க. வெளிச்சமான பாதை மார்கழி மாதத்துலயும் உங்களுக்கு தொடங்கிருச்சு. உங்க மனசு போல இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க. கடகராசிக்கு கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத, நஷ்டம் இல்லாத, நீடூடி வாழ நிலையான வாழ்க்கை கிடைக்க கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.